அது எங்கடா மண்டையா போச்சு? அது எப்ப மண்டையா போச்சு? எப்ப அண்ணா நிறுத்துங்க, நிறுத்துங்கள் ஐயா. நிறுத்தியாச்சா? இல்ல எதை சொல்லலாம்னுங்கிறேன் அப்படியம்மா. அதேதான் நானும் நினைச்சேன். மாலையில் விடுதலும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே. ஆமா உங்களே பெருங்குடி மக்களே, இன்னும் வந்தவங்களே வராதவங்களே அண்ணா கூத்து பார்க்க, என்ன போட்டவங்களே போடாதவங்களே உங்க அக்கால வெத்தலை பார்க்க போட்டவங்களே போடாதவங்களே என்ன விட்டவங்களே விடாதவங்களே அது மட்டும் அவளுக்கு விவர புண்டியா அந்த ஆயிரம் என்ன காலையில சேலஞ்சு கிச்ச கூட்டு போறீங்க. பாருங்க வணக்கம். நான் வந்து ரொம்ப நேரம் போச்சு, எல்லாம் நிறைய கூட்டமாக்குது, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க. நான் வரது மட்டும் தான் தனியா ஒரே ஜோட்டக்கால ஒரே கரகாட்டில் நிக்கிறேன். எங்க பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் தேவை. தம்பி பைத்தியக்காரன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கணும். அது எப்ப 2 வருஷம் முன்னாடி. அதனால் நல்ல வாடு சாட்டமா ஆளு நல்லா கோழியாக்கணும். ஆளு எப்படியா என்னோட செக்கு செவையா இருக்கணும். அந்த மாதிரி ஆளு என்ன அடிச்சுக்காக ஒரு ஆள் வர சொல்றான். பழுப்பு பீச்சு போயிருக்கா அடுத்த வருஷம் ஆண்டவன ஒரு வரம் கேட்கணும். எப்படி எப்படி டியூப் லைட் போய் இப்படி எல்இடி பைப் வந்துச்சோ பல்ப் வந்துச்சோ அது மாதிரி குஞ்சு எல்இடியில கேட்க வந்து அது நல்லா எரியும். ஆமா இங்க குழாய் நல்லா தெரியும். ஓய் ஏண்டா வாழ்ந்து கூப்பிட்டேன். நான் வந்தது அவனுக்கு என்ன பண்ணேன், அங்க இங்க ஓடனேன். நீ என்ன பண்ணீங்க, நாய் புண்டை கடிக்கிற. எப்படி அதை கடிச்சு கடிக்கிறது? நாய் சும்மா விடுமா? அப்படி முறைக்கிறதா தெரியுது. புது மேல எடுத்து போடு. அண்ணா சொன்ன ஒண்ணு சொல்றேன், சொல்லு. சொன்ன பேச்சு நீ கேட்கணும். கேட்பாங்கடா சொல்றான். இல்ல இன்னொருத்த மாதிரி ஏதோ ஆட்சி கேட்க சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்கன்ட்டு போது எங்க போனானே தெரியல போயிட்டானே. 3 ஜாட்டு அடிச்சா 3 ஜாட்டு அடிக்கும்.
3 2 6 அடி அடிச்சேன். 6 அடியில 7 அடி கொஞ்சம் பிடிச்சி இதுக்கு மேல அடிச்சேன்னா என் பொண்டாட்டியை கோயந்தன விட்டுருவேன். அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கூப்பிட்டேன். அட நீ வேற அப்படி விட்டா கோயந்தன் என்ன பண்ணி விடுவாரு? உட்காந்துட்டு எச்சு சொல்லிட்டு தான் கிடக்கும். யானைக்கிற ஆளு தறி மட்டும் தான் ஓடுற அப்படி தறி ஓட மாதிரி தண்டக்கு போட்டு சரி இருக்கட்டும். முந்தா நேத்து எங்க இளம்பிலிட்டு ஒரு கூத்து வந்தாரு. இங்க மத்தால் அடிக்குது இவரு. அதனால் வந்ததோ மதி மரியாதை கூப்பிடுங்க. வாங்க வணக்கங்க. பிடிக்காத முதல் வார்த்தை தமிழ் வார்த்தை அந்த ஆளுக்கு பிடிக்காதா? கேட்டுக்கடா. எதுல கண்ணு வேணும்னு கூப்பிடுறேன்? ஏன்னா மாட்டுக்கண்ணா இல்ல கோழிக்கண்ணா என்னோட ஜாதகம் ஜாதகண்ணா கேட்ட கண்ணு கூப்பிட்டா பிடிக்காது. இருக்குன்னு சொன்னாலும் எந்த ஆளு முன்ன பேன்ல கொஞ்சம் மாறிக்குது. அதை இல்ல அதே குஞ்சு கடை போடுறது உனக்கு கேட்டாங்களா? நானாப்பா பொடிகார வாய்ப்பாரு வவால போண்டியா கண்ணனை கூப்பிட்டா பிடிக்காது. ஓ கண்ணு கூட பிடிக்கல. ஆமா வா தாத்தா வணக்கம் தாத்தா. வேறாண்டி தாத்தா அடா அடா தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறிய நீ எனக்கு பேராண்டியடா? நான் உங்க ஆயில பாத்துருப்பேனா? அப்படிங்களா? ஒரு நாள் 2 நாளைக்கு உட்காந்து பாத்துருப்பேனா? என்ன வச்சு தாத்தா கூப்பிடுறேன். ஏய் தாத்தான்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருது. ஆமா இந்த காலத்துல தாத்தாக்கு பாட்டே வந்துருச்சு. ஆமா என்ன பாட்டு? இப்ப உனக்கு ஒரு தாத்தா இருப்பாருல்ல, உங்க தாத்தா அவ்வளவு தூரம் போவாரு. உங்க தாத்தாக்கு நீ 10 ரூபாய் காசு கேக்குற. ஆமா நீ எப்படி உங்க தாத்தனை கூப்பிடுவ? தாத்தா காசு கொடுத்தா தான் பை. நாங்களாம் அப்படி கூப்பிட மாட்டோம். எப்படி கூப்பிடுவேன்? இந்த மாதிரி பசங்க தாத்தனை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? பாட்டு பாடி தான் கூப்பிடுவாங்க. எப்படி பாடுவாங்க? ஏ தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள ஏ சத்தம் தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தாத்தா நின்னு குண்டைக்குள்ள அப்படியெல்லாம் பேசாதடா. தாத்த பழைய துணி பொந்துக்குள்ள தாத்தனதே பழைய துணி அது எதுக்குள்ள போகுது? அண்ணா தாத்தான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கலண்ணா. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஆட சண்டாளன் தாத்தான்னு கூப்பிட வேணாண்ணா. ஆளே இவன் வளர்த்திக்கிறானா? ஒண்ணு தேவையில்லைங்க. நிறுத்துறா. ஏன்டா போயிட்ட? அவன் உள்ள போயிடுவேன். உனக்கு டையரா வந்துருச்சு இல்ல? ஆளு இங்க வா நீ பாரு அதுக்கு மேல. தாத்தனால பிடிக்கல. ஆமாண்ணா. வா சாக்கல வாத்த. அதே பரா போய் சாக்கல பண்றது. அப்ப பாயிச்சிக்கல. கேட்டா சகலத்தான். இதே சகலத்தான் கூப்பிடுறியே. சாப்பிடுறியா? பெரிய மனுஷன் அப்படி பேசாதடா. யாரு? பொட்டிக்காரன்டா. ஏன்டா ராவடி கட்டுற? பொட்டிக்காரன் யாரு? பெரிய மனுஷன்டா. நீ போட சந்தி பொட்டிக்காரன் பெரிய மனுஷனா? ஆமாடா. போட சந்தியாப்பா கேளுங்க. போறது நீ வாரம் மாட்டி போற
அப்பா அப்பா பெரிய மனிதா ஏடாப்பா நீ சத்தியமா பெரிய மனுஷனா ஏன் அப்படியே இதுவா போட்டிக்கிறேன் இந்த காளியாய் வேண்டு இந்த காளியாய் இது பெரிய மனுஷனா ஷெட்லயே ஷெல்டர் புண்ட நீதான் ஏய் ஏன்டா அப்படி சொல்ற யா சொல்றீங்க சகலன்னு கூப்பிட்டா பிடிக்காது ஏடா சகலன்னு கூப்பிடுறியே உங்க வீட்டுக்காரி அக்கால கல்யாணம் பண்ணிக்கிறனா இல்ல உங்க வீட்டுக்காரி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறனா ஓ நங்கையா குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எதை வச்சு சகலன்னு கூப்பிடுறேன் ஓ சகலம் விட்டா பிடிக்கல பிடிக்கல அண்ணா பொட்டி அண்ணா போட்டின்றா அண்ணா போட்டிதான் அண்ணா பொட்டியா தாத்தா பொட்டியா அந்த போட்டி ஒரு போட்டி ஆக மொத்தம் வாட்டர் பொட்டி வாட்டர் போட்டி அது போடுறது பாட்டா ஏய் இவன் அண்ணா கூட அடிக்கிறான் உடனே தலையை வாங்குறது அண்ணா கூட அடிக்கிறான் தமிழ் கூட அடிக்கிறான் மாமா மச்சான் சின்ன போய் அனைத்துக்கும் அடிக்கிறான் இவங்கிட்ட வெடி மட்டும் அடி தப்பிக்கலானா என்ன சொல்லி கூப்பிடலாம் ஏய் தம்பி இப்ப வருஷம் என்ன வருஷம் வருஷமா நாய் கடிக்கிற வருஷம் ஏய் அட்ரஸ் ஏய் 2024 ஆமா 2024 ஏய் 24 ஏன்டா அங்க போற 2024 கம்ப்யூட்டர் காலம் ஏன்னா கம்பி எதுல விடுவீங்க ஏய் கம்ப்யூட்டர்னா இன்டர்நெட்ரா இன்டர்நெட் ஆமா ஓ டச் காலம் டச் அப்பெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அமர்த்துற காலம் ஓ அப்படிலாம் இப்ப அசாம கை வச்சு இப்படி நீவர காலம் ஆமாடா ஏய் பூமி எந்திரிச்சதுமே அதத்தான் நீவறாங்கப்பா ஆமா அன்னைக்கு பாக்குறேன் அப்படியே google.com போட்டு அப்படியே குரோமல போய் பார்த்தா பொட்டிக்காரங்க பாடி பண்றது தெரியுதா அவங்க பாட்டி குடியில இருப்பா அப்படியே செல்லுல போல இப்படி சத்தம் அப்படியே பழைய வச்சது நான் சரிங்க நாலாவது பாத்துக்கிறது பொட்டிக்காரன்ல கொள்ளக்காரன் என்ன பண்றான் கூத்தாடி விட்டு பாவம் ஏதோ தெரியாம செல்ல பாத்துட்டான் அது அச்சாம பியாண்டுக்கு வேட்டிங் மேல இப்படி தூக்கிச்சு அது கொள்ளக்காரனுக்கு அதை சாட்டை கொடு செல்ல பார்த்தாடா அது ஏதோ மெசேஜ் வந்திருக்கும் போல அந்த செல்ல எடுத்து அவத்தி பாத்துட்டான் அது பாட்டுக்கு சொல்லி காட்டுறேன் வேட்டி இதே மாதிரி வெள்ளை வேட்டி சரிண்ணா அசாம அந்த ஓடு அப்படின்னு சரி மறுபடியும் அப்படின்னு சரி அப்பதான் அந்த ஆளுங்க நம்ம கோயில தாட்டம் சம்பளம் கொடுத்து வந்துட்டாங்க சம்பளம் கொடுக்க வந்துட்டாங்க அப்ப உடனே இது நீட்டி நீதி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளு கட்டா அசாம வேட்டிக்குள்ள கையை போட்டு இப்படி இழுத்து அருணா கொடியில இப்படி மாட்டி விட்டாரு மறுபடியும் அந்த இடத்துல இவர் ஆஃப் பண்ணதுல ஒழுங்கா செல்லு சத்தத்தோட சவுண்ட் போட்டாரு மறுபடியும் அப்படின்னு சரி இருக்கட்டும் அதனால மதிப்பறியை கூப்பிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதையா கூப்பிட்டா பேர் வச்சு ஓய்வு ஓ மதிப்பு மரியாதை கூப்பிடணும் ஆமா அண்ணா உன்னை மதிப்பா கூப்பிடுற மாதிரி இருந்தா அந்த சாட்டை என் கையில கொடு சரிண்ணா ஏண்டா தம்பி ஓய் சாட்டை வாங்க எனக்கு கொடுக்கறதுக்கும் நீ கூப்பிடுறதுக்கு என்னடா காரணம் அண்ணா காலமா ஒரு காலம் சாட்டை என் கையில இருந்துட்டா படக்குன்னு வணக்கறது படிச்சுக்குவேன் எல்லாம் படிக்கணும் சரிண்ணா சரி இத விட்டு ஒரு துண்டை வாங்கி நல்லா கட்டு அப்படியா சரி நான் வாசியை ஏண்டா தம்பி வட 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 வட
அண்ணானுக்கு மட்டும் அடிச்ச, சரி தம்பினுக்கு மட்டும் அடிச்ச. ஆமா ஆனா நான் இல்ல, அவரை மட்டும் அடி. அப்புறம் வாடா இப்ப வட கேனப்பூ அப்படின்னு சொன்னதும் என்ன ஏன் அடிக்காம விட்ட? அப்படியா அண்ணா எனக்கு இருக்கிறது 20 சென்ட் நிலம் அண்ணன் தம்பி உறவு முறை வச்சிட்டு இருந்தா அந்த நிலத்துக்கு பங்குக்கு வந்துருவேன் மாமா மச்சான் இருந்தா உன் வீட்டுல பொண்ணு இருந்தா நான் வந்துருவேன் பொண்ணுக்கு என் வீட்டுல பொண்ணு இருந்தா நீ பொண்ணுக்கு வந்துருவேன் ஒருவேளை உன் வீட்டுல உளுந்து போயிட்டா என்ன போனோமா? ஆமா எனக்கு 10,000 செலவாகும் என் வீட்டுல அப்படி ஆயிடுச்சுன்னா உனக்கு 10,000 செலவாகும் இது மாதிரி உறவு முறை இல்லாத வர பக்கம் போற பக்கம் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டீ கடை கண்ட பக்கம் டீயை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு வந்து கொள்ளல்காரன் வசூலாச்சு. நானா சொல்லிட்டு இருக்கேன் லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்குது சொல்ல மாட்டேன் என்ன இங்க பாத்து வேலை செய்யுங்க இங்க பாத்து பேசுவேன்னா என்ன அடிச்சு விட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா? வா. ஓய் என்ன கணக்கு விட்டுரு. நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? என்ன கணக்கு விடுறா? விட்டுட்டுனா என் பொண்டாட்டி எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? இன்னைக்கு நான் நினைச்சா இந்த ஊர்காருக்கு போறதுமே நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவேன். அப்படியா அண்ணா என் பொண்டாட்டி கவர்மெண்ட் ஆபீசர். ஓ அப்படியா அண்ணா ஓய் தெரியாத ஒன்னு அடிச்சிருந்தாலும் சரி ஒரு அடிச்சிருந்தாலும் சரி வாயில ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் சரி நீ மன்னிச்சிட்டு போயிருந்தா நான் மன்னிச்சிட்டு போயிருந்தா மன்னிச்சிட்டு போங்கிறான். எப்படியாப்பட்ட ஆளு இருப்பான்? இல்லைங்க மன்னிச்சிட்டு போயிருங்க அண்ணா உனக்கு ஏதாவது வேலை வேணுமா? எனக்கு எது வேண்டாம் ஆனா உங்க வீட்டுக்காரியை பத்தி என்ன வேலையில இருக்கிற நானும் தெரிஞ்சுக்கணும்ல என்ன நான் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்களா? ஏய் எம்எல்ஏவா? எம்எல்ஏ எல்லாம் பிஸ்கோத்து கலெக்டரா? அதுக்கு மேல சொல்லு. அப்புறம் ஒரு மந்திரியா இருக்கிறாங்களா? மந்திரியா? மந்திரியே பொண்டாடி கும்பிடுபடுதா எந்திரிக்கணும். ஓ முதலமைச்சர் முதலமைச்சரா? அதுக்கு மேல சொல்லு. ஓஹோ இந்த நாட்டின் ஜனாதிபதி அதுக்கு மேல ஓ பிரதமர் மோடி அந்த பிரதமர் மோடியா? ஆனா போடா தாயாரி அந்த மோடிக்கு என் பொண்டாட்டி போன் பண்ணி சொன்னாதான் அந்த குவார்டர் பாட்டில் மூடியே திறக்க முடியும். மோடி 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 வந்து மோடி வந்து மூடி தொடங்கலாம் அதுக்கு மேல அண்ணா எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் வச்சு அத்தனை சொல்லிவிட்டேன் அப்படி என்னன்னா வேலை? ஓ என்ன வேலைன்னு கேக்குறேன். ஆமா அதான் ஏரி வேலை. ஏரி வேலைங்கிறது வந்து அப்பேற்பட்ட வேலையாடா? ஏய் எனக்கு வேலை வாங்கி தரங்கற இங்க பாரு இந்த ஊர்காரியே சொல்றேன். சரி இந்த ஊர்கார ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். ஒரு ஏரியில இவங்களை வேலைக்கு சேர்த்து விடுறேன். என் பொண்டாட்டி ஒரு கிளார்க் தான். சரி கிளார்க் என்ன பொண்டையோ போங்க கிளார்க். இந்த ஊர்காரங்களுக்கு ஒரு 100 பேருக்கு வேலை வாங்கி தரேன். இந்த ஊர்காரங்க அந்த ஏரிக்கு போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு மண் அள்ளுவாங்கன்னு சொல்றான். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 150 பேர் இருந்தாங்களா? இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 10 லிட்டர் மண் அள்ளுவாங்க. ஏண்டா ஓய் எப்பேற்பட்ட ஊரு எப்பேற்பட்ட சுறுசுறுப்பான ஆளுங்க. ஆமா ஒரு 20 டிராக்டர் 20 டிராக்டரியா? மேல சொல்லு. ஒரு 50 அதுக்கு மேல ஒரு 100 அதுக்கு மேல அள்ளுவாங்கறீங்களா? சரி நான் ஒரு 150 டிராக்டர் வாடா தாயாரி இந்த ஊர்காரே சேர்ந்தாலும் ஒரு செட்டி மண் தான் அள்ளுவாங்க. நீ சொல்றது நான் தான்டா. ஒரு செட்டி மண் அள்ளுறாங்கற மேல பூரா மண்ணு கொட்டிட்டு வர்றாங்க கதை கதைன்னு. ஏன் அப்படியே வேலை செஞ்சு கழிச்சு போன மாதிரி வராங்களா? என்ன காரணம்? அது வேர்வையில பிறந்துக்கிறாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல அண்ணா இந்த ஊருக்கு இன்னைக்கு நான் ஒரு காரணமா தான் வந்துக்கிறேன். என்ன காரணம்? அண்ணா எனக்கு பிறந்த ரெண்டு தம்பிங்க இருக்கிறானுங்க. பேர் என்னன்னா? அவங்க பேரு இப்ப நான் அவனுக்கு 2 பேத்தையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? 2 பேத்தையும் நான் குரங்கா மாத்த போறேன். அப்படியா? வாங்கடா குடிங்க 2 பேரு.